வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் a lot. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ரெசிபி பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். வாங்க, சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை நீங்கள் எதில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேனை எடுத்துக்கோங்க. அதில் 500 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட ஒரு தக்காளி, 2 கட் பண்ணி எடுத்துருக்கிற 3 பச்சை மிளகாய், 1/4 கப் ஆன அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கிறோம் இந்த டிஷ்ஷுக்கு. அதே மாதிரி கொத்தமல்லியும் நம்ம நிறைய சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வெறும் மிளகாய்த்தூளுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சிக்கனை கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி அப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி சிக்கன் ஃப்ரை செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்ட சிக்கனை 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த பேனை அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே சிக்கனை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுங்க. இப்போது நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணாமையே சிக்கனில் இருக்கிற தண்ணி சுண்டுற வரைக்கும் சிக்கனை ஃப்ரை பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன்லேருந்து வர ஆயில் அப்புறம் தண்ணியிலேயே சிக்கன் இப்போ வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோங்க. பாருங்கள், இதில் தண்ணி சுத்தமாக எதுவுமே இல்லை, நானும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனை நீங்கள் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சிக்கன் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் சிக்கன் ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் செய்யறதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லைனாலும் இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிப், சிக்கனை நீங்கள் ஃப்ரை இல்லைன்னா கிரேவியில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் சிக்கன் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் a lot. Thank you.